2 சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். ஒண்ணு மாமல்லபுரத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்கள வரவழைச்சு விஜய் பார்த்து ஆறுதல் சொல்றாரு. அதே மாரி நெற்பயிர்களையுமே வந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்து தான் முதலமைச்சர் வந்து அலுவலகத்துல வச்சு தான் பார்வையிடுறாரு. இந்த சமீப கால அந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலைவர்களோட? விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அவருடைய அலுவலகத்திலே வந்து பார்ப்பது வந்து இந்த கேள்வி நீங்க விஜய் அவர்கிட்ட தான் கேட்கணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய அலுவலகத்துக்கு அது எடுத்துட்டு வந்து அதை பார்த்திருக்கிறாருன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம் இந்த காரணம். அது வந்து நான் ஒரு குறையா நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில அவருடைய அமைச்சர்கள், அவரால போ முடியலன்னா, அவருடைய அமைச்சர்கள் வந்து அங்க இருந்திருக்கணும். அங்க இருக்கணும். அது உண்மைய மக்களுக்கு சொல்லணும். ஏன் இவ்வளோ நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அடிப்படை கட்டுமானங்கள் இவ்வளோ நாளா நீங்க கட்டல? நீங்களும் டெல்டாக்காரன்னு சொல்றீங்கல்ல. நீங்க டெல்டாக்காரன்னா, நான் டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெருமையா சொல்லியிருக்கிறேன். நீங்க டெல்டாக்காரன்னா, இந்நேரம் நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கிறீங்க. 67லேருந்து இருக்கிறீங்க. தஞ்சாவூர்ல தான் நெல்லு விளையுதுன்னு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும். அப்ப நெல்லு விளையிற இடத்துல, இது போன்ற அடிப்படை கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேடி ஸ்டோரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நீங்க உருவாக்கல? ஏன் அரைகுறையா இருக்கு? ஏன் பற்றாக்குறை இருக்கு? மழையில ஏன் நனையுது? இப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். 36,000 மூட்டை நெல்லு 12 நாட்களாக அங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெளியில இருக்கு. ஏன் அது ஒரு லாரி எடுத்துட்டு போய் கொண்டு 36,000 மூட்டை நெல்லுன்னா எவ்வளோ? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்போ அ மொத்தமா சேமிப்பு கிடங்குகள் அந்த பகுதியில சொல்றது வந்து ஒரு 513 சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. அந்த சேமிப்பு கிடங்குகளுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 19,500,000 டன் கெப்பாசிட்டி நெல்லு. 19,00,000 டன். ஆனா, இப்போ நமக்கு இப்ப இருக்கிற கெப்பாசிட்டி வந்து 35,00,000 டன் இருந்தா தான், அதுல வந்து எல்லா நெல்லும் வந்து கொள்முதல் செய்து சேமிக்க முடியும். இது இல்லாம கடந்த ஆண்டு சேமிப்பு அந்த மூட்டைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அத எடுத்துட்டு போல. அப்போ இப்போ கொள்முதல் செய்கிற நெல் எங்க வைப்பாங்க? அது இல்லாம வந்து கொள்முதல் செய்கின்ற பகுதி ப்ரொக்யூர்மென்ட் சென்டர் டிபிசி இருக்கு. அந்த டிபிசில பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 மூட்டை ஒரு நாளைக்கு சொல்றாங்க. அந்த 4 மாவட்டம் அ த தஞ்சாவூர், ம் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை இந்த 4 மாவட்டத்துல அ டி கொள்முதல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 915 இருக்கு. 915 கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு நாளைக்கு 1000 மூட்டன்னா, அ ஒரு 50 நாள்ல தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 நாள்ல கிட்ட 16,500,000 டன்னு நீங்க கொள்முதல் செஞ்சிருக்கலாம். இல்ல 30 நாள், 1 மாசத்துல நீங்க ஒரு 11,50,000 டன்னு கொள்முதல் செஞ்சிருக்கலாம். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளோ செஞ்சிருக்கீங்க? 5,50,000 டன்னு தான். குறுவை இது. அப்போ நீங்க இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே கவர்ன்மெண்ட் இது. அரசு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டு விவசாயிகள் விவசாயம் செஞ்ச அந்த நெல்லையே உங்களால கொள்முதல் செய்யல. அதுல நேத்து வர சாதனைன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு செய்தி சொல்றேன். என்ன சாதனை? ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டுல விளையிற நெல்லு 1,20,00,000 டன். அதுல அரசு கொள்முதல் செய்யறது வெறும் 40,00,000 டன்னு தான். 3ல 1 பங்கு தான். இது என்ன சாதனை? மீதி 80,00,000 டன் வந்து தனியார் வந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்காங்க. தனியார் வந்து அவங்க பாவம். இப்ப ரூ. 2,500 எம்எஸ்பின்னா தனியார் வந்து ரூ. 1,800 ரூ. 1,700 தான் விவசாயி குடுக்குறாங்க. 100 கிலோ குடுக்குறாங்க. விவசாயிகள் வேற வழி இல்ல. அரசுக்கு போனா அங்க வந்து காக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் எடுக்க முடியும். நான் அத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு களம் கிடையாது. எங்க நான் தேக்கி வைப்பேன்? அப்படின்னு விவசாயிகளுக்கு பாவம். இடம் இல்ல. அதனால ஒரு வழி இல்லாம தனியார்ட்ட குடுத்துட்டு போறாங்க. நீங்க உங்களுடைய கொள்முதல அதிகப்படுத்துங்க. 40,00,000 டன்ல இருந்து 80,00,000 டன் அதிகப்படுத்துங்க. சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல 4,80,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு அதில் 1,70,00,000 டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. மீதி தனியார் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது என்ன சாதனை இது? 4,80,00,000 டன்னு நெல் கொள்முதல்ல நீங்க ஒரு 3,00,00,000 டன்னு நீங்க கொள்முதல் பண்ணியிருந்தீங்கன்னா, சரி உங்கள பாராட்டலாம். 3ல 1 பங்கு தான் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இதுல என்ன சாதனை இருக்கு? இதெல்லாம் தண்ணீர்ல மூழ்கி பயிரெல்லாம் கிட்டத்தட்ட சம்பா பயிர் 2,00,000 ஏக்கர், 3,00,000 ஏக்கர் போயிடுச்சு இப்போ. அதுவும் இளம் பயிர் சம்பா. இப்படி ஒண்ணுமே செய்யாத ஒரு அரசு, என்னன்னு கூட தெரியாத அரசு,
நெல்லுலாம் அதெல்லாம் பாரு முளைச்சு வீணாகி கொண்டிருக்கிறது. இது நம்ம ஒரு நெல்லுனா உணவு பொருள். நம்மளுடைய சோறு அது. சோறு யாராவது வீணடிச்சாங்கன்னா, அவங்க பாவம் சாதாரண பாவம் கிடையாது அதெல்லாம். இப்படியெல்லாம் நடக்குது அதுல. அதனால இது மெத்தன போக்கு தான் இதுல. 2வது இப்ப ஏன் அங்க இப்ப இப்ப தென் வடகிழக்கு இப்ப தான் தொடங்கி இருக்குது. அதுக்குள்ளயே தண்ணி வந்துருச்சு. ஏன் தண்ணி வந்துச்சுன்னா, கடைமடை பகுதி தூர்வாரல. தூர்வாராத தண்ணி மழை தண்ணி வெளிய ஏற முடியாத ஒரு சூழல்ல அங்க விவசாய நிலத்துக்கு போயிடுச்சு. அவங்க அவங்க வேலைய செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னும் பண்ணல. செய்யல. எல்லாம் கணக்கு தான். தூர்வாரோன்னு கணக்கு காசு. கொள்ளடிக்கிறது இப்போ இன்னொரு 4 மாசம் தான் ஆட்சியில இருக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 4 மாசத்துல எவ்வளோ கொள்ளடிக்கலாம்? எந்தெந்த ஸ்கீம்ல எப்படி அடிக்கலான்னு மறுபடியும் வரப்போறதில்ல அவங்க திமுக. அது தெரிஞ்சு போச்சு. இருக்கிற காலத்துல அடிச்சுட்டு போயிடணும்னு அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. சார் இந்த மத்திய அரசு வாக்காளர் மக்கள் மத்திய திருத்த அரசு சார் நீங்க இப்போ வாக்களிக்க நெல்லை கொள்முதல் பண்றப்போ 22% ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ம்ஹ்ம். தான் அதை கொள்முதல் பண்ண முடியும் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தளர்வு கொண்டாந்துருக்குது. 18ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்க. இன்னும் ஆய்வு நடந்துட்டு இருக்குது. அதனால கொள்முதல் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டு அதுலயும் முளைப்பு வருதுன்னு சொல்லி விவசாயிகள் சொல்லிட்டு ஏன்னா நாங்க அதுல எங்க நோக்கமே 25%க்கு மேல ஈரப்பதம் இருந்தா அது கொள்முதல் 25% வரைக்கும் கொள்முதல் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ விவசாயிகள் எங்க போவாங்க? அவங்க எங்க வச்சிருக்க போறாங்க அதுல? அவங்க எங்க காய வைக்க போறாங்க? காய வைக்கிறதுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, எங்க போய் காய வைக்க முடியும்? களமும் கிடையாது அவங்களுக்கு. சின்ன சின்ன குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் 2 ஏக்கர், 3 ஏக்கர் வச்சிருக்கவங்க களம் எப்படி வச்சிருப்பாங்க? மத்திய அரசு நம்ம மத்திய அரசு நிச்சயமா மத்திய அரசும் இதுக்கு இது வந்து அழுத்தம் குடுக்கணும். இது வந்து அவங்களுடைய கண்டிஷன வந்து திரும்ப பெறணும் அதுல. 25% வரைக்கும் ஈரப்பதம் வந்து இருந்ததுன்னா, அது வந்து கொள்முதல் செய்யணும் அதுல. இது மாநில அரசு அத அழுத்தம் குடுக்கணும். மத்திய அரசு பத்தி பேசிட்டு இருக்குது. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க ரூ. 2,500 ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்க அறிவிச்சோம், நாங்க குடுத்துட்டோம்னு. அதுல ரூ. 2,500 ஒரு குவிண்டால் நெல் 100 கிலோ நெல்லுக்கு வந்து ரூ. 2,500 குடுத்து வாங்குறாங்கன்னா, அதுல ரூ. 2,369 மத்திய அரசு தான் குடுக்குது. தமிழக அரசு மத்திய அரசு சார்புல தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு தான் ரூ. 2,369 குடுக்குது. தமிழக அரசு ஊக்கத்தொகையா ரூ. 131 குடுக்குது. இந்த ஊக்கத்தொகை ஒரிசாவுல ரூ. 800 குடுக்குறாங்க. ஆந்திராவுல ரூ. 500 குடுக்குறாங்க. தமிழக அரசு ரூ. 131 தான் குடுக்குது. போன வருஷம் ரூ. 130 குடுத்தது. இப்ப ரூ. 131 அதிகப்படுத்தி இருக்காங்க. அவ்வளவுதான். இத அதிகப்படுத்திட்டு நாங்க ரூ. 2,500 குடுத்துட்டோம். 2,500 குடுத்துட்டோம்னா யார் பணம்? யார் குடுத்தது? ஏன் உங்களால வந்து ஒரிசா ரூ. 800 ஊக்கத்தொகை குடுக்குறாங்க. அது மாரி குடுத்துட்டு போறது. ஏன் குடுக்கல? காரணங்கள்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு தட்டி கழிக்கிறது, பொய் சொல்லிட்டு இருக்குல்ல. ஒரு மக்கள் ஒரு நாள் நம்புவாங்க, 2 நாள் நம்புவாங்க. நம்பிட்டே இருக்க போறதில்ல. சார் வாக்காளர் பட்டியல் பாதிப்பு திருத்தத்துக்கு நீங்க பயிர் சேதத்துக்கு ஆதரவு மத்திய அரசு தெரிவிக்கிறீங்களா சார்? அதை பத்தி ஏதாவது எதிர்ப்பு இது இப்ப தெரிவிக்க தேர்தல் ஆணையம் வந்து இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை மறுசீரமைப்பு செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஓட்டு அந்த திருட்டு நடைபெறுது. அது அதான் எந்த வாக்காளர் திருட்டு வாக்காளர், அதாவது அதுல நிறைய வந்து விட்டு போனது இருக்கும். அது சேர்க்கணும். இருக்கிறவங்க அது 2 டபுள் ஓட்டு எல்லாமே அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும். மத்திய அரசு வந்து நிவாரண விவசாயிகளுக்கு நிச்சயமா செய்யணுங்க. இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசு அறிவிச்சு மத்திய அரசும் செய்யணும், மாநில அரசும் செய்யணும். 2 அரசும் தான் இதுக்கு கடமை பொறுப்பு எடுத்துக்கணும் இதுல. மத்திய அரசு இன்னும் செய்யாம ஆய்வே இன்னும் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு சரி, இப்ப பயிர்கள் வந்து முளைச்சிட்டே இருக்கு. ஏங்க இப்ப மாநில அரசு கடமையே கிடையாது. எல்லாம் மத்திய அரசு நம்பிதான் மாநில இருக்கிறாங்களா? அரசு கொடுத்துட்டு இருக்கு. எங்க கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ பயிர் எங்க இன்னும் போன வருஷம் 6 மாதத்துக்கு முன்பு வெள்ளம் வந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கலையே. நீங்க 4,50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல. திமுக அரசு 4,50,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்கல்ல ஒரு வருஷத்துக்கு. அந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு 10,000 கோடி விவசாயிகளுக்காக ஒதுக்க முடியாதா? இப்ப இருக்கிற பருவநிலை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால எவ்வளவு சீற்றங்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வச்சிருக்க முடியாதா? 10,000 கோடி 20,000 கோடி நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பண்ண முடியாதா? எதுக்கு அதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றது உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் அப்போ? எதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறீங்க? இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டுங்க. அது நீங்க கொடுத்துட்டு நீங்க மத்திய அரசு வாங்கிக்கோங்க. இல்லைங்க சார். அதாவது விவசாயிகளுக்கு வந்து இன்னும் ஸ்பீடா அது கிடைக்கல. இன்னும் ஆய்வே நடந்துட்டு இருக்குது. அதனால விவசாயிகள் இன்னும் பயிர்கள் அது ஆய்வு தமிழக அரசு தானே ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கணும் அவங்க. மத்திய அரசு இப்போ 2 பேரும் தான் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நேரா அவங்கள வந்து பண்ண போறாங்க. அவங்க இப்ப இங்க இருக்கிற கலெக்டர் வச்சுதான் அங்க இருக்கிற யுஏ வச்சுதான் பண்ண போறாங்க. அந்த ஆய்வு சீக்கிரமா பண்ணிட்டேன்னா கிடைக்கும் போது நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். நிச்சயமா நாங்க அழுத்தம் கொடுப்போம். இது வந்து ஏதோ மத்திய அரசு, மாநில அரசு 2மே இப்போ 2 பேருமே கடமைப்பட்டவங்க. பண்ணிட்டு விவசாயிகளுக்கு
2 அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதான் விவசாயிகள் தரப்பு நீங்க நி- நிச்சயமா சொல்றேன், விவசாயிகளுக்கு சம்பந்தமா மத்திய அரசும் சரி மாநில அரசும் இந்த நேரத்துல அரசியல் பார்க்காதீங்க, குறை சொல்ல வேண்டாம். இந்த நேரம் இது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் இது விவசாயிகள் பாதிப்பு இல்ல, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய அங்க விளைபொருள் யார் பயன்படுத்துறாங்க? மக்கள் தான் பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு பாதிப்பு இது. அதனால இது வந்து விவசாய பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இது. இந்த நடைபயண தேர்தல் பிரச்சார பயணமா நோக்கி இருக்கீங்களா? தேர்தல் பிரச்சாரம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். அது எல்லாரும் தானே. இது நடைப்பயணம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான். ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இங்க நான் இங்க அத்திக்கடை அவனாசத்துக்கும், நொய்யல் ஆறு பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, அப்புறம் காவிரி குண்டார் பிரச்சனை, அப்புறம் குப்பை எரிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் நாசப்படுத்துறாங்க, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகள் மட்டும் இல்ல, நெசவாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், இப்படி சிறு தொழிலாளர்கள், திருப்பூர்ல சிறு தொழிலாளர்கள், அப்படிலாம் எல்லா மக்களும் அங்கங்க போய் சென்று பார்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு பண்ணி அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். போராட்டம் மூலமா அழுத்தம் கொடுக்கறது தான் நான் நடைப்பயணம். நல்ல வெற்றிகரமா நடந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. ஒரு 10% தான் இருக்கு, நடைப்பயணம் இருக்கு. துணை முதல்வர் வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அங்க போய் ஆய்வு பண்ணும்போது ஒரு பெண் விவசாயி வந்து இதே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த பெண் விவசாயி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால வந்து கொள்முதலே பண்ணாம நாங்க எப்படி அறுவடை பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லி இப்ப பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு அதான் இது தவறான ஒரு போக்கு இது. அதாவது மக்கள் துயரத்தில் இருக்கின்ற நேரத்துல அவங்க வந்து ஒரு ஒரு கோவத்துல இருப்பாங்க. துயரம் வந்து கோவத்துல இருப்பாங்க. அந்த கோவத்துல சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. அதை எடுத்து அதை ரியாக்ட் பண்ணி அதை ஒரு பெருசாக்கி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கலாம் இருக்கக்கூடாது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது நீங்க ஆட்சியில இருக்கீங்க, உங்களுடைய பொறுப்பு கடமை அது. அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து நீங்க ஏத்துக்கணும். இந்த நேரத்துல ஏத்துக்குங்க. ஏத்துக்கிட்டு அதுக்கு நீங்க சரிம்மா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்க. ஓகே, சார் தேங்க்யூ.